ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ இந்த டியூட்டோரியல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வீடியோ ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோட ஜிபியோ இல்லை எம்பியோ குறைக்கிறது தான் இந்த டியூட்டோரியலோட நோக்கம். சரி, நம்ம எப்படி ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போமே. சரி, நம்ம இந்த 3 வீடியோ தான் ஆக்சுவலி இந்த 3 வீடியோ ப்ளஸ் ஒரு ஆடியோவும் இருக்குது. இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நார்மலி நம்ம அதாவது ஷார்ட்கட் கீ எதுவுமே தெரியாதால் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு போய் நேராக ஸ்டார்டிங்கில் வச்சு மார்க்கின், அதுக்கப்புறம் கரெக்டாக இங்கே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஷிஃப்ட் கீ அழுத்தி இது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி மார்க் அவுட் இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக போய் எக்ஸ்போர்ட்டில் போய் கண்ட்ரோல் மீடியா இதை போய் கிளிக் பண்ணுவாங்க. இதுதான் டிஃபால்ட்டாக எல்லாருமே செய்கிறது. தயவு செஞ்சு நீங்கள் இப்படி செய்ய போகிறதில்ல. ஓகே, நான் பண்ணலாம் இது பண்ணிவிட்டு கிளியர் இன் அண்ட் அவுட் கொடுத்துறேன். ஸோ நார்மலி நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்னா, அந்த மார்க் இன் மார்க் அவுட்லாம் மறந்துடுங்க. மவுஸோட லெஃப்ட் ஹேண்ட் கீ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே லெஃப்ட் மவுஸை வச்சு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்ட பிறகு ஷிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கீ, அதாவது இது பேர் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கீ, ஆரோ மார்க்கும் இந்த கீயும் ஒரே இதில் தான் இருக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுறீங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். இப்படி தான் நீங்கள் டைம் லைனில் செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல வேறு எந்த வீடியோ இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான வீடியோ செலக்ட் பண்ணணும்னா இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கீ எதுக்கு, டைம் லைனில் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய வீடியோவை செலக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நேராக ப்ரெஸ் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, Ctrl+M இந்த 2 கீயையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எஸ்டிமேட்டட் ஃபைல் சைஸ் 73 MBன்னு காட்டுது. ஸோ இப்போ இதோட கோடெக் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் H.264. இந்த ஃபார்மேட்டை தயவு செஞ்சு மாற்றாதீங்க. இது ஒரு ஜென்ரல் காமன் ஃபார்மேட்டாக இருக்கட்டும். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபார்மேட் தேவைப்பட்டாலொழிக்கு இதை போய் மாற்றாதீங்க. அடுத்தது மேட்ச் சோர்ஸ் ஹை பிட் ரேட்டுன்னு இருக்கும். இதை போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குறைக்கணும் அப்படின்னா அடாப்டிவ் லோ பிட் ரேட்டுக்கு குறைச்சிருங்க. ஓகே, அடாப்டிவ் லோ பிட் ரேட் இப்போ பார்த்தீங்கன்னா 33 MB ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் எவ்வளோ இருந்து, கிட்டத்தட்ட 70 MB இருந்தது. சரி, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லோ பிட் ரேட்டில் ஆயிரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டெக்னிக், வீடியோ ஃபைல் சைஸை குறைக்கிறது. உங்களுக்கு இன்னும் இந்த அளவுக்கு எனக்கு பரவாயில்ல, இவ்வளோ தேவையில்லை அப்படின்னா அடாப்டிவ் மீடியம் பிட் ரேட்டுக்கு போயிருங்க. சரி, குறைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, கூட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் என்னது கூட்டுறதுக்கு வழியா, கூட்டுறதுக்கு யாருக்கா தேவைப்படுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் மேபி உங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த டியூட்டோரியலில் நான் ஆன்லைன் கோர்ஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது யுடிமி இல்லை ஸ்கில்ஷேருக்கு ஏற்றணும் அப்படின்னா, ஸ்கில்ஷேரை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 100 MB ஃபைல் சைஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டியூட்டோரியல் கிட்டத்தட்ட ஒரு 2.5 இல்லை 3 நிமிஷத்துக்கு ஒரு டியூட்டோரியல் வருது அப்படின்னா, நான் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணாலும் கூட என்னோடய ஃபைல் சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 89 இல்லை 90 MBயில் நிற்கிது. ஸோ எனக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்கில்ஷேர் என்ற பிளாட்ஃபார்மில் என்னால் அப்லோட் பண்ண முடியல. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எப்போயாவது வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நேராக போயிடுறேன். இப்போ சில நேரம் பாருங்கள், 4K கிளிக் பண்ணுறேன். 4K கிளிக் பண்ணாலும் கூட எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 4K கிளிக் பண்ணால் 288 MBன்னு காட்டுது. பட் இது என்னென்னா எஸ்டிமேட்டட் ஃபைல் சைஸ் தான். இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Kல இந்த ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் கூட என்னோடய டோட்டல் MB பார்த்தீங்க அப்படின்னா 100 MB கீழே தான் வருது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 4Kல தயவு செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது கீழே இந்த வீடியோன்ற டேப்பில் நேராக கீழே போய்க்கோங்க. கீழே போயிட்டு இந்த இடத்துல டார்கெட் பிட் ரேட் அப்படின்னு இருக்குது. இது 14 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே ஒரு 99க்கு ஏற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 714 MB காட்டும். இதுவும் எஸ்டிமேட்டட் ஃபைல் சைஸ் தான். ஆனால் என்னோடய ஃபைல் சைஸ் கிட்டத்தட்ட 300 MBயில் நிற்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட குவாலிட்டி, அதாவது வீடியோட ஃபைல் சைஸ் ஏற்றுறதும் குறைக்கிறதும் இந்த டெக்னிக். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி அடுத்த டியூட்டோரியலில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.